பிரபல மலையாள நடிகையான மமிதா பைஜு நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். வினோத் இயக்கத்தில் தயாராகி உள்ள இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியானது. அந்த அப்டேட்டை ரசிகர்கள் அமர்க்களமாக கொண்டாடினார்கள். அதே நேரம் ஜனநாயகன் விஜயுடைய கடைசி படம் என்றும் குறிப்பிடுவதால் ரசிகர்கள் ஒரு பக்கம் சோகமாகவும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிறகு அரசியலில் முழு வீச்சில் களமிறங்க போவதாக விஜய் அறிவித்துள்ள நிலையில் இது குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மமிதா பைஜு, ஜனநாயகன் தான் கடைசி படமா என்று நான் விஜயிடம் கேட்டபொழுது 2026 தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அடுத்த படம் என்று விஜய் கூறியதாக தெரிவித்தார். ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என கூறப்படுவதாலும் ரசிகர்கள் சோகத்தில் இருந்தனர். அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக 2026 தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து நடிப்பது பற்றி விஜய் முடிவெடுப்பார் என்று மமிதா பைஜு கூறியுள்ளது சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது. ஜனநாயகன் படத்தில் வரும் ஒரு காட்சிக்காக மட்டுமே பகவத் கேசரி படத்தின் ரீமேக்கை ஜனநாயகன் படக்குழு வாங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படம் பொங்கலை முன்னிட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 9 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது.